يا أيتها النفس المطمئنة ارجعي إلى ربك راضية مرضية فادخلي في عبادي وادخلي جنتي. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه أجمعين. أما بعد، قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. قال نبينا صلى الله عليه وسلم: إن أصدق الحديث كتاب الله فأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم. شر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار، أو كما قال عليه السلام. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. ربي زدني علما. اللهم علمنا بما ينفعنا وانفعنا بما علمتنا وزدنا علما. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்புடையவனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயர் கூறி ஆரம்பிக்கின்றேன். அல்லாஹுவினுடைய அருளும் வளமும் என்றென்றும் இறுதி தூதர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அன்னாருடைய அடிச்சுவட்டை அப்படியே பின்பற்றி நடந்த சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், அவளியே வந்த ஒவ்வொரு நல்லடியார்களின் மீதும், இந்த ஜுமாவிலே பங்கெடுத்திருக்கின்ற நம்மவர்களின் மீதும், உலக முஸ்லிம்கள் அனைவர்களின் மீதும் வல்ல ரஹ்மான் அல்லாஹ்வினுடைய ஒற்ற கருணை என்றென்றும் உண்டாகட்டுமாக. கணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியவர்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வினுடைய மகத்தான அருளால் நாம் அனைவருமே கண்ணியம் மிகுந்த பரக்கத் பொருந்திய இந்த ரமலான் மாதத்தினுடைய 3வது ஜும்ஆவிலே இருந்து கொண்டிருக்கின்றோம். இப்படிப்பட்ட இந்த நன்னாளிலே, பரக்கத்தான நாளிலே, நாம் ரமலானினுடைய மாதத்தில் நோன்பு நோற்றிருக்கின்ற இந்த தருணத்தில் நாம் கடைபிடிக்க வேண்டிய, செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு அமலை பற்றி இன்றைய தினத்தில் நாம தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். இந்த ரமலான் மாதம் முழுவதும் நல்லறங்களுக்கான ஓர் மாதமாக, நற்செயல்கள் நாம அதிகமான முறையில் செய்ய வேண்டிய ஒரு அற்புதமான தருணங்களாக இந்த ரமலான் மாதம் இருக்கின்றது. இந்த ரமலானிலே நாம் குர்ஆனை ஓதுவதை பற்றி நாம கேட்டோம். தாய் தந்தையர்களுக்கு நன்மை பாராட்ட வேண்டும் என்பதை பற்றி அறிந்து கொண்டோம். அதிலே நாம செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு நற்கர்மம் என்னவென்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரமலானினுடைய மாதத்தில் எதனை அதிகமாக செய்தார்களோ அதனை நாமும் செய்வதற்கு பணிக்கப்பட்டிருக்கின்றோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய ஹதீஸ்களில் இருந்து நாம தெரிய என்ன இருக்கிறோம் அப்படின்னா, அதாவது கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆகியிருந்தார்கள் அஜ்வதன் நாஸ், மக்களிலேயே மிகவும் கொடையாளியாக நபி அவர்கள் திகழ்ந்தார்கள். மக்களிலேயே மிகவும் கொடையாளியாக திகழ்ந்தார்கள். எந்த அளவுக்கு? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்கக்கூடிய இந்த நாளிலே நபி அவர்கள் மிகவும் அல்லாஹ்வுடைய பாதையிலே வாரி வழங்கும் வள்ளலாக இருந்தார்கள். ஜூது அப்படின்னா கொடைத்தன்மை. அதுல அஜ்வது அப்படிங்கிற அந்த வேர்டு மாறும்போது மிகவும் கொடையாளியாக நபி அவர்கள் திகழ்ந்தார்கள் அப்படின்ட்டு ஆரம்பிக்கக்கூடிய இந்த ஹதீஸ் இறுதியில் எப்படி முடியுது அப்படின்னா, அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அஜ்வது பில் கைரி மின் ரீஹில் முர்ஸலா, அஜ்வது பில் கைர், நல்ல விஷயங்களிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான தர்மங்களை வாரி வழங்குவார்கள். நல்ல விஷயங்கள்ல அதிகமான முறையில் என்ன செய்வாங்க? தான தர்மங்களை வாரி வழங்குவார்கள். மின் ரீஹில் முர்ஸலா, எந்த அளவுக்கு? வேகமாக வீசக்கூடிய காற்றை விட,
வேகமாக வீசக்கூடிய காற்றை விட நபி அவர்கள் என்ன செய்வாங்க, மிகவும் அதிகமான முறையில் தான தர்மங்களை வழங்குவார்கள் அப்படின்ட்டு இந்த ஹதீஸ் நமக்கு எடுத்துரைக்கின்றது. இது புகாரி போன்ற பல கிதாபுகள்ல பதிவு செய்யப்படுது. உள்ள வாங்கம்மா, மேல போறதை விட கீழே நிறைய இடம் இருக்கு, கீழே ஃபுல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மேல போங்க. பள்ளி மாணவர்கள் கீழே வாங்க, உள்ள நிறைய இடம் இருக்கு. கீழே நிறைஞ்ச பிறகு என்ன செய்யுங்க, கடைசி நேரத்துல மேல போவாங்க. கடைசி வரக்கூடியவங்க மேல போவாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய இந்த ரமலான் மாதத்தில் மற்றும் ஒரு மகத்தான ஒரு செயல்பாடுதான் அல்லாஹ்வினுடைய பாதையில் என்ன செய்யறது, தான தர்மங்களை வாரி வழங்குவது. இது சம்பந்தமாக இந்த தர்மம் அப்படின்னு பார்க்க போனோம் அப்படின்னா, நாம நபி அவர்கள் எல்லா காலத்திலேயும் தர்மத்தினுடைய கொடையாளியாக திகழ்ந்தார்கள். அப்ப ரமலான் மாசம் அப்படின்னு வரக்கூடிய சமயத்துல மிகவும் என்ன செய்வாங்க, தன்னிடத்தில் இருக்கக்கூடிய பொருளாதாரத்தை அல்லாஹ்வினுடைய பாதையிலே வாரி வழங்கக்கூடிய வள்ளலாக திகழ்வார்கள் அப்படிங்கறத இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லி தருகின்றது. அப்போ அல்லாஹு தஆலா கொடுத்திருக்கக்கூடிய வகையில இருந்தா நம்ம என்ன செய்யறோம், தான தர்மங்களை மேற்கொள்கின்றோம். பொதுவாக இந்த மனித சமுதாயத்தினுடைய இயல்பும் இந்த மனித சமுதாயத்தினுடைய அமைப்பும் எப்படி இருக்கு அப்படின்னா, அல்லாஹு தஆலா எல்லா மனிதர்களுக்குமே கோடான கோடி சொத்துக்களையோ கோடான கோடி செல்வங்களையோ அல்லாஹு தஆலா எல்லா மனிதர்களுக்கும் தனித்தனியாக கோடி கோடியாக கொடுத்து விடுவது கிடையாது. மாறாக அல்லாஹ்வுடைய நீதி என்ன, சில மக்களுக்கு அல்லாஹ் என்ன செஞ்சிருப்பான், அதிகமான செல்வங்களை கொடுத்திருப்பான். சில மக்களுக்கு நடுத்தரமான ஒரு செல்வங்களை கொடுத்திருப்பான். சில மக்களை அல்லாஹு தஆலா என்ன செஞ்சிருக்கான், ஃபகீர்களாகவும் அதே மாதிரி மிஸ்கீன்களாகவும் என்ன செஞ்சிருப்பான், ஏற்படுத்தி இருப்பான். அதனாலதான் அல்லாஹு தஆலா ஜகாத் கொடுக்கக்கூடிய நபர்களை கிட்டத்தட்ட 7 வகையான மனிதர்களை அல்லாஹ் என்ன செய்யறான், குறிப்பிடுகின்றான். இன்னம ஸதகாத்துல் லில் ஃபுகராஇ வல் மசாகின் அப்படின்னு அல்லாஹ் என்ன செய்யறான், சூரத்து தௌபாவுல 9வது அத்தியாயத்துல 60வது வசனத்தில் பேசுகின்றான். அதுல என்ன சொல்றான் அப்படின்னா, அப்பா மிஸ்கீன்களும் சமுதாயத்துல உண்டு, அதே மாதிரி ஃபகீர்களும் சமுதாயத்துல உண்டு. ஏன்னா ரெண்டுமே ஏழை அப்படின்னு நாம மொழிபெயர்த்தாலும் மிஸ்கீன்களுக்கும் ஃபகீர்களுக்கும் மத்தியில் உண்டான வேறுபாடுகளை ஐம்மாக்கள் நமக்கு சொல்லி தரும் போது, ஃபகீர் அப்படின்னு சொன்னா அவங்கள்ட்ட எதுவுமே என்ன செய்யாது, இருக்காது. அவங்க பஞ்சை பராரைகளாக என்ன செய்வாங்க, அவர்கள் இருப்பார்கள். அன்றாடங்காட்சியாக கூட என்ன செய்ய மாட்டாங்க, இருக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட பரம ஏழைகள், அவங்களுக்கு நீங்க என்ன செய்ய, உங்களினுடைய ஜகாத்தை கொடுங்க. மிஸ்கின்களுக்கும் நீங்க கொடுங்க. மிஸ்கின்கள் அப்படின்னா யாரு, அவங்களுக்கு எனது வருமானம் வரும், ஆனா அவங்கள் தன்னுடைய வாழ்க்கையை போதுமாக்கி கொள்ளக்கூடிய அளவுல தான் இருக்குமே தவிர சேமித்துக் கொள்ளவோ, சேமித்து தன்னுடைய செல்வத்தை வளர்த்துக் கொள்வதோ, சேமித்து அல்லது ஒரு பிசினஸ்ல போட்டு பன்மடங்கான முறையில் ஆக்குவதோ அப்படிங்கிற ஒரு முகாந்திரம் என்ன செய்யாது, அவர்களுக்கு வரக்கூடிய வருமானத்தில் இருக்காது. அப்ப அந்த மாதிரி மக்களுக்கும் நீங்க என்ன செய்யுங்க, தான தர்மங்களை அள்ளி கொடுங்கள், ஜகாத்தை நீங்கள் கொடுங்கள் அப்படின்ட்டு அல்லாஹு தஆலா மனிதர்களில் இருக்கக்கூடிய பல்வேறு விதமான வகையினரை அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். அதுல அடிமைகளும் உண்டு, அல்லாஹ்வுடைய பாதையில் போகக்கூடிய மக்களும் உண்டு, அதே மாதிரி கடன்பட்டவர்களும் உண்டு, அதே மாதிரி அதாவது பயணிகள், யாரு பயணிகளும் என்னது, வழிபோக்கர்களும் என்னது உண்டு அப்படின்னு அல்லாஹ் என்ன செய்யறான், சில மக்களை பட்டியலிட்டு சொல்லி தர்றான். அப்படின்னா எப்பா மனிதர்கள்ல இவ்வளவு தூரம் என்ன பல வகைகள்ல உண்டு, அவங்களுக்கு நீ என்ன செய்யணும், உன்னுடைய பொருளாதாரத்திலிருந்து எடுத்து கொடுக்கணும். உன்னுடைய பொருளாதாரத்திலிருந்து நீ எடுத்து கொடுக்க அப்படின்னா அதற்கு முழு காரணம் நீ கிடையாது. ஏன்னா ஒரு காரண காரியமாக நீ இருப்பாயே தவிர முழு காரணமும் என்னது நீ கிடையாது. மாறாக அவைகளை நாம என்ன செஞ்சிருக்கோம், உனக்கு தந்திருக்கின்றோம். ஏன்னா அன்ஃபிகு ஃபீ சபீலில்லாஹ் அப்படின்னு அல்லாஹ் என்ன செய்யறான், அல்லாஹ்வுடைய பாதையில நீங்க என்ன செய்யுங்க, தான தர்மங்களை மேற்கொள்ளுங்கள், தான தர்மங்களை நீங்கள் செய்யுங்கள் என்பதாக அல்லாஹ் என்ன செய்யறான், குறிப்பிட்டு நமக்கு சொல்லி தருகின்றான். அப்போ தர்மம் என்பது கண்டிப்பாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு முஃமின்களும் செய்ய வேண்டிய ஒன்று. எந்த அளவுக்கு நமக்கு வலியுறுத்தப்படுகின்றது, ஒவ்வொரு நாளும் 2 மலக்குமார்கள் இறங்கி வருகின்றார்கள். அதில் ஒரு மனிதர், ஒரு மலக்கு என்ன செய்கிறாரு, இப்படி துஆ செய்கின்றார், யா அல்லாஹ் உன்னுடைய பாதையில யார் யாரெல்லாம் தர்மம் கொடுத்தார்களோ அவங்களுக்கு நீ அள்ளி கொடு, அவங்களுக்கு நீ அவனுடைய வாழ்வாதாரத்தை விசாலப்படுத்து அப்படின்னு ஒரு மலக்கு என்ன செய்யறாரு, துஆ செய்கின்றார். இன்னொரு மலக்கு என்ன துஆ செய்கிறாரு, யா அல்லாஹ் இன்றைய தினத்துல யார் யாரெல்லாம் உன்னுடைய பாதையில தர்மங்களை கொடுக்கவில்லையோ அவர்களுக்கு நீ உன்னுடைய பிடியை இறுக்கிவிடு, நீ கொடுத்த அந்த செல்வத்தை என்ன செஞ்சிரு, இறுக்கமாக ஆக்கிவிடு அப்படின்னு அவர் என்ன செய்யறாரு, துஆவை செய்கின்றார்.
இறுக்கமாக ஆக்கிவிடுன்னா அவர் என்ன செய்யட்டும், நாசமாகட்டும் அப்படிங்கிற அடிப்படையில் அவர் என்ன செய்யறாரு, துஆவை செய்கின்றார். அப்படின்னா அப்போ ஒவ்வொரு நாளும் இந்த 2 மலக்குமார்களும் இறங்கி வருகின்றார்கள். அப்படின்னா அப்ப நாம் ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்வுடைய பாதையில் தர்மங்களை செய்வதற்கு கடமைப்பட்டு இருக்கின்றோம். சரியா? அந்த தர்மங்கள் மிக முக்கியமானது. இஸ்லாமிய மார்க்கம் வலியுறுத்தி சொல்லக்கூடியது, நபி அவர்கள் திரும்ப திரும்ப மக்களுக்கு மத்தியில வலியுறுத்தி சஹாபா பெருமக்களுக்கு மத்தியில் ஏற்படுத்திய ஒண்ணு என்ன அப்படின்னா, பொருளாதாரத்தை என்ன செய்வது, வெளியே எடுப்பது. பாக்கெட்ல இருந்து பொருளாதாரத்தை எடுப்பதுதான் இன்னைக்கு நமக்கு என்ன செய்யுது, பயங்கரமான வலியை கொடுக்கின்றது. ஏன் வலியை கொடுக்கின்றது? கொடுத்தா நமக்கு குறைஞ்சிருமே அப்படிங்கிறதுதான். கொடுத்தா நமக்கு குறைஞ்சிருமே. ஷைத்தான் அப்படிதான் என்ன செய்வான், ஏவுவான். ஏன்னா இன்னும் இருக்கும் நிச்சயமாக ஷைத்தான் அப்படிங்கிற உங்களுக்கு ஏவுவதெல்லாம் எதை ஏவுறான், அதாவது கொடுத்த அப்படின்னா உனக்கு என்ன செஞ்சிடும், கஞ்சத்தனம் வந்துவிடும், உனக்கு நீ ஏழையாயிருவ அப்படின்னா. ஷைத்தானும் யஇதுகுமுல் ஃபக்ர், ஷைத்தான் அப்படிங்கிறவன் உனக்கு வறுமை வந்துவிடும் அப்படின்னு அவன் என்ன செய்யறான், ஏவுகின்றான். ஏன்னா ஷைத்தான் யஇதுகுமுல் ஃபக்ர வ யஅமுருகும் பில் ஃபஹ்ஷா வல்லாஹு யஇதுகும் மக்ஃபிரத்தன் மின்ஹு வ ஃபضலா. ஆனால் அல்லாஹ் உங்களுக்கு என்ன ஏவுறான் அப்படின்னா, நீ கொடு, அவனுடைய மன்னிப்பு உனக்கு இருக்கு, அல்லாஹ்வுடைய மன்னிப்பு உனக்கு இருக்கு, நீ என்ன செய், எடுத்துக்கொடு அப்படின்னு இந்த குர்ஆன் ஆயத்து சொல்லுதா. ஹதீஸ் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா, யா இப்னு ஆதம், ஆதனுடைய மகனே, அன்ஃபிக், நீ செலவிடு, அன்ஃபிகு அலைக, உனக்காக வேண்டி நான் செலவிடுகின்றேன். அப்ப பொறுப்பு யாரை சார்ந்தது, அல்லாஹ்வை சார்ந்தது. நாம கொடுத்தா குறைஞ்சிரும் அப்படின்னு நீ என்ன செய்ய வேண்டாம், கொஞ்சம் கூட நினைக்கவே வேண்டாம். நீ கொடுக்கத்தான் உனக்கு என்ன செய்யும், பரக்கத்து வரும். நீ கொடுக்கத்தான் உன்னுடைய வாழ்வாதாரம் விஸ்தீரணமாகும். நீ கொடுக்கத்தான் அல்லாஹ் என்ன செய்வான், உன்னுடைய வாழ்க்கையில இம்மையிலேயும் மறுமையிலேயும் ஒரு சிறந்த நிலையை அல்லாஹ் ஏற்படுத்துவான் என்பதாக நமக்கு இந்த குர்ஆனினுடைய ஆயத்தும் ஹதீஸும் என்ன செய்து தெளிவாக எடுத்துரைக்கின்றது. அந்த அடிப்படையில தான் நாம் என்ன செய்ய வேண்டும், அல்லாஹ்வுடைய பாதையில் வாரி வழங்குவதற்கு நாம முற்பட வேண்டும். அல்லாஹ் தஆலா தனது திருமறையில் குறிப்பிடுகின்ற பொழுது, வமா துன்ஃபிகு மின் கைரின் ஃபலிஅன்ஃபுசிகும், வமா துன்ஃபிகு மின் கைர், நல்ல விஷயங்கள்ல நீ செலவிடுவீங்களப்பா, அது அடுத்தவங்களுக்கு நீ கொடுக்கிற அப்படின்னு நினைச்சுக்கிட வேண்டாம். வலி அன்ஃபுசிகும், அது உனக்காகத்தான் நீ என்ன செய்யற, செலவிடுகின்றாய். அப்ப உனக்காகத்தான் இன்னைக்கு நாம என்னது, ஒரு 100 ரூபாய் உதாரணத்திற்கு ஒரு 1000 ரூபாய் வச்சிருக்கோம், அதுல இருந்து என்ன செய்யறோம், ஒரு 100 ரூபாய் அல்லாஹ்வுடைய பாதையில தர்மம் செய்யறோம் அப்படின்னா நம்ம நினைக்கிறோம், அதாவது 900 ரூபாய் என்ன செய்து நம்மளுக்கு இருக்குது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். உண்மையை சொல்ல போனோம் அப்படின்னா, உண்மையிலேயே எதனை நாம செலவிட்டோமோ அதுதான் நமக்குரியது. எதனை நாம அல்லாஹ்வுடைய பாதையில 100 ரூபாய் செலவிட்டோம் இல்ல, அதுதான் நமக்குரிய சேமிப்பாக என்ன செய்து மறுமையில வந்து நிக்குமே தவிர நாம செலவழிச்சது என்ன செய்யாது, வந்து நிக்காது அப்படிங்கறத நாம என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அதனாலதான் நீ செலவழிச்சது பூரா உனக்கு வந்து சேரணும் அப்படின்னா அல்லாஹ்வுடைய பாதையில நீ செலவிடு. அது என்ன செய்து குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு எடுத்துரைக்கின்றது. அல்லாஹ்வுடைய பாதையில நீ செலவழிச்ச அப்படின்னா நிச்சயமாக அது என்ன செய்யும், உனக்கு திருப்பி வரும். அது உனக்கு பன்மடங்காக என்ன செய்யும், அது ஆகும். அல்லாஹ் தஆலா சொல்றானா இல்லையா, மஸலுல் லதீன யுன்ஃபிகூன ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில தான தர்மங்கள் கொடுக்கறாங்களா, அவங்களுக்கு உண்டான உதாரணம் என்ன தெரியுமா, கமஸலி ஹப்பத்தின், ஒரே ஒரு வித்தை போல, ஒரே ஒரு விதையை போல, அம்பதத், அது விளைவிக்கின்றது, முளைப்பிக்கின்றது, சபஅ சனாபில், 7 கதிர்களை அது என்ன செய்து விளைவிக்கின்றது. ஒரு நெல்லை தான் நீ என்ன செய்வீங்க, போடுவீங்க, அந்த ஒரு நெல் அப்படிங்கிறது 7 கதிர்களை முளைப்பிக்கின்றது. சபஅ சனாபில ஃபீ குல்லி சும்பலத்தின் மிஅத்து ஹப்பா, அந்த 7 ஒவ்வொரு கதிர்களிலேயும் 100 நெல்மணிகள் என்ன செய்து உங்களுக்கு கிடைத்து விடுகின்றது. ஆமா, அந்த அளவுக்கு இதுதான் என்னது, அல்லாஹ்வுடைய பாதையில் தர்மம் செய்வதற்குண்டான உதாரணம். சரியா? இப்ப அல்லாஹ்வுடைய பாதையில நீங்கள் கொடுக்கக்கூடியது ஒரு சிறிய தர்மமாக இருந்தாலும் கூட அதன் அல்லாஹ் என்ன செய்யறான், வளர்க்கின்றான். அப்படிதான் ஒரு ஹதீஸ் சொல்லுது. ஏன்னா நீங்கள் தூய்மையானவற்றிலிருந்து ஹலாலான அந்த சம்பாத்தியத்தில் இருந்து நீங்க என்ன செய்றீங்க, அல்லாஹ்வுடைய பாதையில ஒத்த ரூபா தர்மம் செய்றீங்க, ஒரே ஒரு ரூபாய் தான் என்ன செய்றீங்க, தர்மம் செய்றீங்க. அந்த தர்மத்தை அல்லாஹ் தஆலா தனது வலது கரத்தால் வாங்குகின்றான். தனது வலது கையால் என்ன செய்யறான், அதனை வாங்குகின்றான். ஒரு குதிரை குட்டியை வளர்ப்பதை போல அல்லாஹ் என்ன செய்யறான், அதனை வளர்க்கின்றான். அது மிக பெரியதாக என்ன செய்த அந்த தர்மம் ஆகிவிடுகின்றது. ஆன பிறகு அதை அல்லாஹ் என்ன செய்யறான், உனக்கு திருப்பி தந்து விடுகின்றான். அப்ப அந்த நன்மை தான் நமக்கு என்ன செய்யணும், மறுமையில வேணும்.
மறுமையில மீசான் தராசுல வைக்கக்கூடிய அந்த நன்மைகள் என்ன செய்யணும், நமக்கு வேணும் அப்படின்னா நாம தர்மங்களை கொடுத்து அந்த நன்மைகளை சம்பாதித்துக் கொள்ள வேண்டும். மறுமையில இந்த தர்மங்கள் அப்படிங்கிறது நமக்கு ஒரு மிகப்பெரிய நன்மைகளையும், மற்ற மக்களை விட நாம தனித்துவமாக தெரிவதற்கு இந்த தர்மங்கள் அப்படிங்கிறது நமக்கு ஒரு மிகப்பெரிய சான்றாக இருக்கும் அப்படிங்கிறத நாம புரிந்து கொள்ள வேண்டும். எந்த அளவுக்கு அப்படின்னா, அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள், குல்லு இம்ரையின், ஒவ்வொரு மனிதனும், யாரு, தர்மங்களை கொடுத்த ஒவ்வொரு மனிதனும் ஃபீ தில்லி ஸதகா யௌமல் கியாமா, மறுமை நாள்ல ஸதகா என்கின்ற நிழலில் அவர்கள் இருப்பார்கள். இது ஒரு தனி ஹதீஸ், சில்சிலத்து ஸஹீஹா என்கின்ற இதுல ஷேக் அல்பானி அவர்கள் பதிவு செய்கின்றார்கள். ஏன்னா தர்மம் என்கின்ற ஒரு நிழல் என்ன செய்யும், இருக்கும். எந்த நேரத்துல, கியாமத்து நாளையில் சொர்க்கம் செல்வதற்கு முன்பாக எல்லா மக்களுமே வெயில் இருக்கக்கூடிய நேரத்துல ஒவ்வொரு நபர்களும் எனக்கு நிழல் வேண்டும், எனக்கு நிழல் வேண்டும், எனக்கு தாகம் எடுக்கின்றது, தண்ணீர் வேண்டும் அப்படின்ட்டு தன்னுடைய நிலை என்னாகுமோ என்பதாக ஏங்கி தவித்து அங்குமிங்கும் அல்லாடக்கூடிய நேரத்துல இது எல்லா மக்களுக்கும் நடக்கும். ஏன்னா இது நம்ம பயான்ல சொல்றோம், அந்த காதல் வாங்குற, அந்த காதல் விடுறோம் அப்படிங்கிறது இல்ல. மறுமையை நாம என்ன செய்ய வேண்டும், நினைத்து பார்க்க வேண்டும். அன்றைய தினத்துல ஒவ்வொரு மக்களுமே என்ன செய்வார்கள், ஓடுவார்கள். ஒவ்வொரு மக்களுமே பாவத்தின் காரணமாக வியர்வையிலே மூழ்கி இருப்பார்கள். அப்படித்தானே? சில மக்களுக்கு கரண்டை கால அளவுக்கு அவர்கள் வியர்வை தண்ணி இருக்கும், சில மக்களுக்கு அவர்களுக்கு இடுப்பு அளவுக்கு இருக்கும், சில மக்களுக்கு கழுத்து அளவு இருக்கும். சில மக்கள் தன்னுடைய பாவத்தின் காரணமாக அவர்களினுடைய வியர்வையிலே அவர்கள் மூழ்கி விடுவார்கள். அந்த அளவுக்கு வெப்பமும் அந்த அளவுக்கு வேர்வையினுடைய அதாபுகளும் கியாமத்து நாளையிலேயே சில மக்களுக்கு காட்டப்படும். அல்லாஹ் பாதுகாக்கணும். அவன் அப்படிப்பட்ட அந்த நேரத்துல எனக்கு நிழல் கிடைக்காதா, அரிசினுடைய நிழல் கிடைக்காதா, எனக்கு சதக்காவினுடைய நிழல் கிடைக்காதா என்று சில மக்கள் ஏங்கி தவிக்கக்கூடிய நேரத்திலே அல்லாஹு தஆலாவினால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களுக்கு அத்தகைய நிழல் கொடுக்கப்படும். யார் அவர்கள்? இந்த உலகத்திலே அல்லாஹ்வுடைய பாதையிலே தான தர்மங்களை கொடுத்த அந்த மக்கள் அழைக்கப்பட்டு அந்த நிழலிலே அமர்த்தப்படுவார்கள். அவர்களுக்கு வியர்வை இருக்காது, அவர்களுக்கு தாகம் இருக்காது, அவர்கள் கண்ணியமானவர்களாக அந்த இடத்துல என்ன செய்வாங்க, அறியப்படுவார்கள். இதத்தான் நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு ஹதீஸ் என்ன சொல்லுது, சபஅத்துன், 7 வகையான மனிதர்கள், யுஸில்லுஹுமுல்லாஹு ஃபீ ஸில்லிஹி யௌம லா ஸில்ல இல்லா ஸில்லுஹு, மறுமை நாளையிலே நிழலே இல்லாத அந்த தருணத்திலே 7 வகையான மனிதர்களுக்கு அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான், தன்னுடைய அர்ஷினுடைய நிழலை கொடுக்கின்றான். அர்ஷுடைய நிழலை அல்லாஹ் என்ன செய்யறான், கொடுக்கின்றான். அந்த 7 வகையான மனிதர்களில் ஒரு வகை யார் அப்படின்னா, ரஜுலுன் تصدق بصدقة فأخفاها حتى لا تعلم شماله وما تنفق يمينه, அவனுடைய வலதுகை கொடுக்கக்கூடிய அந்த தர்மம் இடது கைக்கு கூட தெரியாமல் ரகசியமாக கொடுக்கப்படக்கூடிய அந்த தர்மத்திற்கு சொந்தக்காரன் மறுமை நாள்ல அரிசுடைய நிழலில் இடம் பெறுவான். அரிசுடைய நிழல் அவனுக்கு கிடைக்கும் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, நமக்கு அறிவிக்கின்றார்கள். அப்போ சதகா என்கின்ற நிழலும் உண்டு, அரிசுடைய நிழலும் உண்டு. ஏன்னா அரிசுடைய நிழல்ல யார் வருவாங்க அப்படின்னா, தான தர்மம் கொடுத்த எல்லா மக்களும் உள்ளடங்கிடுவாங்களா? இல்ல. மாறாக ரகசியமான முறையில் கொடுக்கப்பட்ட அந்த தர்மத்திற்கு சொந்தக்காரனா என்ன செய்வாரு, உள்ள என்றாகுவாரு. அதே மாதிரி எல்லா மக்கள் சதகா கொடுத்த அந்த நபர்கள் எந்த இடத்தின் கீழ் வருவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, பொதுவாக தர்மத்திற்கென்று அல்லாஹ் தஆலா ஒரு நிழலை ஏற்படுத்துகின்ற அந்த நேரத்தில் அப்பா அந்த கொடையாளிகள் பூரா என்ன செய்வாங்க, உள்ளே வந்து விடுவார்கள். அப்போ தர்மம் அப்படிங்கிறது இன்னைக்கு நாம நினைச்சுக்கிட்டு இருக்கோம், பெரிய பெரிய பணக்காரர்கள் மட்டும் செய்யக்கூடிய ஒண்ணு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அது ஜகாத்து. அது ஜகாத்து பணக்காரர்களுக்கு கடமையான ஒண்ணு. என்னது? ஜகாத்து. 5 கடமைகளை என்னது, அதாவது இஸ்லாத்தினுடைய தூணாக 5 அல்லாஹ்வும் ரசூலும் நமக்கு சொல்லி தந்திருக்காங்கல்ல, அதுல வரக்கூடியதான் என்னது, ஜகாத் 4வது கடமையாக வந்து நிக்குது. அதுக்கு பொருளாதாரம் குறிப்பிட்ட அளவு என்ன செய்யணும், இருக்கணும். குறைஞ்சபட்சம் 82.5 கிராம் என்ன செய்யணும், ஒரு மனிதருக்கு நகையாக அல்லது அதற்கு நிகரான ஒரு பணமாக இருந்துச்சு அப்படின்னா அவர் என்ன செய்யணும், ஜகாத்தை கொடுப்பது அவருக்கு அவசியமாயிரும். அவர் ஜகாத்தை கொடுக்கணும். அப்ப இது பெரும்பாலும் பொருளாதாரம் உள்ளவர்கள் அப்படின்ட்டு என்ன செய்யுது, அறியப்படுகின்றது. அப்போ எதுவுமே இல்லாத ஏழைகள் அவங்க தர்மம் கொடுக்கணுமா? ஆமாம், கொடுக்க வேண்டும். அவங்களே என்ன செய்யணும், தர்மம் கொடுக்க வேண்டும்.
சும்மா என்னது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சஹாபா பெருமக்கள் யுத்தத்திற்காக இங்கே அறிவிக்கப்படுகின்றது. எனவே ஒரு சஹாபி என்ன செய்கிறாரு, தபூக் யுத்தம் அப்படின்னா என்பதாக பதிவு செய்யப்படுகின்றது. அதாவது எல்லா சஹாபா பெருமக்கள் என்ன செய்யறாங்க, செல்வங்களை கொண்டு வந்து கொட்டுகின்றார்கள். அதுல அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் என்ன செய்யறாங்க, வீட்டுல உள்ள எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டாங்க. உமர் ரலியல்லாஹு அவர்கள் வீட்டுல உள்ள பாதி என்ன செஞ்சாங்க, கொண்டு வந்துட்டாங்க. இந்த ரெண்டு பேர் உமர் ரலியல்லாஹு அவங்க நினைச்சது என்னது, அபூபக்கர் இன்னைக்கு நம்ம முந்தரண்டா அப்படின்னு நினைச்சாங்க. கடைசியில் என்ன நடந்துச்சு, அபூபக்கர் ஒருபோதும் நம்மளால முந்த முடியாது அப்படின்ட்டு உமர் ரலியல்லாஹு அவங்களே முடிவு பண்ணிட்டாங்க. சரியா? அப்ப அந்த மாதிரி யுத்தத்துலதான் என்னது நிறைய கொடுத்த சஹாபாக்களும் பெண்ணுங்கள் சஹாபாக்கள் உண்டு. உஸ்மான் இப்னு அஃபான், அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹுமா, இது போன்ற சஹாபாக்களும் உண்டு. நிறைய கொடுத்தாங்க. ஏன்னா ஆயிரக்கணக்கில் என்ன பொற்காசுகளை கொடுத்தார்கள், நூற்றுக்கணக்கான ஒட்டகங்களை இறக்கினார்கள். ஏன்னா வியாபார பொருள் என்ன மொத்தத்தை கொண்டு வந்து என்ன செஞ்சாங்க, யுத்தத்தில் சாப்பிடணும் அப்படின்றதுக்காக வேண்டிய பேரித்தம் கனி அப்படி இப்படின்னு என்ன செஞ்சாங்க, கொண்டு வந்து இறக்கினார்கள். அதுல ஒரு சஹாபி என்ன செய்யறாரு, அவர் பாக்குறாரு அவர்கிட்ட கொடுக்கறதுக்கு ஒண்ணுமே இல்ல, அவர்கிட்ட கொடுக்கறதுக்கு ஒண்ணுமே இல்ல. அவர் என்ன செய்யறாரு, விறுவிறுன்னு சந்தைக்கு போறாரு. சந்தைக்கு போய் அங்க கூலி வேலை செஞ்சு அந்த நாள் பூரா என்ன செய்யறாரு, கூலி வேலை செய்கின்றார். வேற ஒரு அறிவிப்புல வருகின்றது, அவர் என்ன செய்யறாரு, தோட்டத்துக்கு போறாரு. ஏதாச்சும் ஒரு வேலை கொடுங்க அப்படின்னு ஒரு தோட்டக்காரன் கேட்கிறாரு. என்னப்பா வேலை இருக்கு, இந்த தண்ணியை தான் இறச்சி ஊத்தணும் எல்லா செடிக்கும் அப்படிங்கிறாரு. ஆனா அவர் என்ன செய்யறாரு, அங்க இருக்கக்கூடிய கிணற்றுல என்னது வாணி மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பொருளை போட்டு கஷ்டப்பட்டு காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் அவர் என்ன செய்யறாரு, வெயில்ல கிடந்து மாங்குன்னு வேலை செஞ்சு எனது அன்னைக்கு சாயந்தரம் அவர் கூலியை வாங்குகின்றார். எனவே ஒரே ஒரு பொற்காசு அவருக்கு கொடுக்கப்படுகின்றது. ஒரே ஒரு பொற்காசு என்ன செய்து கொடுக்கப்படுகின்றது. அந்த நாள் பூரா சம்பாதிச்ச அந்த சம்பாத்தியம் ஒரு பொற்காசு. அதே மாதிரிதான் அந்த சந்தைக்கு போனாலே என்ன செய்யறாரு, கஷ்டப்பட்டு வேலையை சம்பாதிக்கிற வேலையை செய்யறாரு, வைக்கிறாரு. ஒரே ஒரு பொற்காசு அவருக்கு என்ன செய்து கிடைக்கப்படுகின்றது. அதனை பொத்தி எடுத்துக்கிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட என்ன செய்யறாரு, ஓடோடி வருகின்றார். நபி அவர்கள்ட்ட வந்து யார சொல்லலாம், இந்த போருக்காக வேண்டி எனது பங்கு அப்படின்னு அவரை என்ன செய்யறாரு, கொடுக்கின்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க, மனம் வந்து வாங்கி கொண்டார்கள். என்னால இதெல்லாம் கொண்டு வந்திருக்க, இது வந்து என்ன செய்ய முடியும், தூரப்போம் அப்படின்ட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யல, ஒரு பொழுதும் சொல்லவே இல்லை, மாறாக வாங்கி கொண்டார்கள். அப்போ தர்மத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவிக்கக்கூடிய அந்த சமயத்துல தன்னிடத்தில் பொருளாதாரம் இல்லை அப்படின்னாலும் கூட எது பொருளாதாரம் எனக்கு தரும் அப்படின்னா அந்த வேலை வருமா, நான் வேலையை செய்யறேன், வேலை செஞ்சு நான் என்ன செய்யறேன், ஏன்னா அல்லாஹ்வினுடைய பாதையில நான் தர்மத்தை கொடுக்கின்றேன் அப்படின்னு அவர் என்ன செய்யறாரு, தர்மம் செய்த சஹாபா பெருமக்களும் உண்டு. சரியா? இந்த முனாஃபிகீன்கள் தான் என்ன, முனாஃபிகீன்களுடைய நிலை என்ன, நிறைய கொண்டு வந்து கொடுத்த சஹாபாக்களை பெருமை அடிக்கிறான் பாரு அப்படின்னாங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொண்டு வந்து கொடுத்த சஹாபாக்களை இதை வச்சு என்னையா நிறைய போகுது அப்படின்னு. ஆனால் இஸ்லாம் ரெண்டையுமே என்ன செஞ்சது, அனுமதித்தது, ரெண்டையுமே அரவணைத்தது, ரெண்டையுமே ஏற்றுக்கொண்டது. காரணம் என்ன, அவர்களிடத்தில் இருந்த அந்த இஹ்லாஸ், மன தூய்மை, உள தூய்மை தான் என்னது, அவர்கள் தர்மம் செய்ய வைத்தது, அந்த தர்மத்தை தூய்மையாக்கியது, அந்த தர்மம் அல்லாஹ்வினால் ஏற்றுக்கொள்ளப்பட வைத்தது. அப்ப இதுதான் நமக்கு இருக்கணும். ஏழையாக இருக்கிறோம், என்கிட்ட காசு இல்ல, நான் தர்மம் கொடுக்கணுமா, கொடுக்கணும் அப்படின்ட்டு தான் இஸ்லாமிய மார்க்கம் என்ன சொல்லுது, நமக்கு வலியுறுத்துகின்றது. ஏன்னா நம்ம தர்மம் கொடுக்கிறோம், தர்மம் கொடுத்தோம் அப்படின்னா மறுமையில் நமக்கு கிடைக்கக்கூடிய பாபு சதக்கா வழியாக சொர்க்கத்துக்குள்ள போறது, ஏன்னா சதக்கா என்கின்ற மறுமையில சதக்கா என்கின்ற நிழலின் கீழே உள்ள வருவது, ஏன்னா அதே மாதிரி பெரிய பெரிய மறுமையில நன்மைகளை சம்பாதிப்பது அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த உலகத்திலேயே அதற்குண்டான பிரதிபலன்களை நாம காணலாம். இந்த உலகத்திலேயே அந்த தர்மத்திற்குண்டான நன்மைகளை நம்மளால என்ன செய்ய முடியும், காண முடியும். எந்த அளவுக்கு அப்படின்னா அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க குறிப்பிடுகின்றார்கள். அதாவது ஷேக் அல்பானி அவர்கள் இதை சஹீ என்கின்ற தரத்திற்கு கொண்டு வருகின்றார்கள். என்ன அப்படின்னா, தவாஉன் மர்தாக்கும் பிஸ்ஸதகா, தவாஉன் மர்தாக்கும் பிஸ்ஸதகா, உங்களுடைய நோய்க்கு உங்களுடைய தர்மத்தை மருந்தாக ஆக்கிக் கொள்ளுங்கள். உங்களுக்கு நோய் வருது இல்ல, உங்களுக்கு நோய் வராம இருக்கணும் இல்ல அப்படின்னா உங்களுடைய தர்மத்தை அதற்கு மருந்தாக ஆக்கிக் கொள்ளுங்கள் அப்படின்ட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க, நமக்கு அறிவிக்கின்றார்கள், எடுத்துரைக்கின்றார்கள். அப்போ இன்னைக்கு நாம அதாவது ஆஸ்பத்திரி செலவு தான் என்னது மிகப்பெரிய செலவாக வந்து நிக்குது. அப்படித்தானே? எல்லா மக்களுக்குமே வீட்டுல ஒரு 4 பேர் இருக்கிறோம் அப்படின்னா ஒன்னே நோய் இல்லாதவங்களா, நிரந்தர நோய் இல்லாதவங்களா இருக்கிற பட்சத்துல அடுத்தடுத்து என்ன செஞ்சிருது, நமக்கு நோய் வந்துகிட்டே இருக்கு.
இல்ல அப்படின்னா நிரந்தர நோயாளிகள் அப்படிங்கிற பேர்ல வீட்டுக்கு ஒரு நபராவது இருந்திருந்தாங்க அல்லது 2 நபராவது இருந்திருந்தாங்க. ஏன்னா எப்ப பார்த்தாலும் வீட்டுல மெடிக்கலே இருக்கு. பல மக்களுடைய வீடுகள் என்னது மெடிக்கலே உள்ள இருக்குது. ஏன்னா ஏதாச்சும் ஒண்ணு அப்படின்னா பக்கத்து வீட்டுக்காரங்க நம்ம ஊர்ல வந்துட்டு என்னது மாத்திரை வாங்கி போடக்கூடிய நிலைமை என்ன செய்யுது நம்ம ஊர்கள்ல இன்னைக்கு நிறைய பல்கி பெருகி போச்சு. காரணம் என்ன? நோய்கள் அதிகரித்து கொண்டே இருக்கின்றது. அந்த நோய்களை கட்டுப்படுத்துவதற்கும் அந்த நோய்களை தடுத்து நிறுத்துவதற்கும் அந்த நோய்களை முற்றாக நீக்குவதற்கும் நாம எந்த விதமான ஒரு பாடுபடுவது கிடையாது. ஏன்னா ஆஸ்பத்திரிக்கு தான் செலவழிச்சுக்கிட்டே இருக்கும், மருந்து மாத்திரைக்கு செலவழிச்சுக்கிட்டே இருக்கும். இல்லாத மக்கள் என்ன செய்யறாங்க? கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு போறாங்க. ஏன்னா மாசக்கணக்கில் மருந்தை வாங்கி கொண்டு சாப்பிட்டுக் கொண்டு இருக்கின்றார்கள். அப்போ நோய் வந்து அந்த நோய்க்கு மருத்துவம் பார்த்து ஏன்னா அதற்கு உண்டான ஆஸ்பத்திரிக்கு போறதுக்கு உண்டான நேர செலவு, ஏன்னா உடல்ல மன உளைச்சல் அப்படின்ட்டு ஏராளமான இன்னல்களை நம்ம என்ன செய்யறோம்? அதனின் மூலமாக சம்பாதித்துக் கொண்டு இருக்கின்றோம். எப்பா நோய் வருவதற்கு முன்னாடியே அதை நீ தடுத்து நிறுத்தணுமா? அல்லது நோய் வந்த பிறகு அந்த நோயை விரைவாக நீ குறைக்கணுமா? இதோ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு சொல்லி தர்றாங்க. எப்படி? தவாஉம் மர்தாக்கும் பிஸ்ஸதகா, உங்களுடைய நோய்க்கு தர்மத்தை மருந்தாக்குங்கள். தர்மத்தை நீங்க என்ன செய்ய? மருந்தாக்குங்கள். நோயை குறைச்சிரப்பா, அந்த நோய் வராம நீ தடுத்துக்கப்பா. இன்னொரு ஹதீஸ் ஒன்று இருக்கு. அந்த ஹதீஸ் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அஸ்ஸதகத்து குதுஃபி கதீஆ, சதகா என்கின்ற அந்த தான தர்மங்கள் அது தவறுகளை அழித்துவிடும். தவறுகளை அது என்ன செய்யும்? அழித்துவிடும். அதே மாதிரி வேறொரு ஹதீஸ்ல சொல்லுது, அல்லாஹ்வினுடைய கோபத்தை அது தணிக்கும். அல்லாஹ்வினுடைய கோபத்தை அது தணிக்கும். வதத்ஃபஉ மைத்தத சூஅ, கெட்ட மரணத்தையும் அது தடுக்கும் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். இந்த ஹதீஸ் பலகீனமான அறிவிப்பாளர் ரீதியாகவும் அறிவிக்கப்படுது, சஹீஹான அறிவிப்பாளர் ரீதியாகவும் அறிவிக்கப்படுகின்றது. இப்னு ஹிப்பான் கிதாபை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த இமாம் என்ன சொல்றாங்க? இது சஹீஹான ஹதீஸ் தான்ப்பா. ஒரு கெட்ட மரணத்தை, துர்மரணத்தை தடுக்கக்கூடிய ஒரு சக்தி உனக்கு இருக்கு அப்படின்னா ஒண்ணு தர்மம், இன்னொன்னு துஆ. இந்த ரெண்டு தான் என்னது மிக முக்கியமான காரணம் கெட்ட மரணத்தை தடுக்கக்கூடியது. பலா என்கின்ற சோதனையை தடுக்கக்கூடியது எனது தர்மங்களும் துஆக்களும் தான் உங்களுக்கு கெட்ட மரணங்கள் வராமல் இருக்கவும், நோய் நொடிகள் வராமல் இருப்பதற்கும், அதே மாதிரி உங்களுக்கு பல முசீபத்துகள் வராமல் இருப்பதற்கும் ஒரு தடுக்கக்கூடிய திரையாக இந்த ரெண்டுமே இருக்கு. இந்த ரெண்டுமே ஒரே ஹதீஸ்ல என்ன செய்து இடம் பெறுகின்றது. அப்ப அந்த அளவுக்கு இந்த தர்மத்திற்கு உண்டான நன்மைகள் என்ன செய்து நிறைய இருந்து கொண்டே இருக்கின்றது. அதனாலதான் குல்லு மஅரூஃபின் ஸதகா, நன்மைகளை அதிகமா செய்யுங்க. இது நன்மையுடைய மாதம். குல்லு மஅரூஃபின் ஸதகா, எப்படி? ஒவ்வொரு நல்லறங்களும் ஸதகா தான். நீ நல்ல பேச்சு பேசுறியா, அதுவும் ஸதகா தான். உன்னுடைய மனைவி இடத்துல நீ வீடு கூடுறியா, அதுவும் ஸதகா தான். அதே மாதிரி தஸ்பீஹ் சொல்றியா, தஹ்மீத் சொல்றியா, தக்பீர் சொல்றியா, அதுவும் என்னது உனக்கு ஸதகா என்கின்ற நன்மையாக அது எழுதப்படும். அப்ப இது எல்லாம் ஸதகா நன்மை அப்படின்னு சொன்னாலும் கூட எது ஆக சிறந்த ஸதகா அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய பொருளாதாரத்தை அல்லாஹ்வுடைய பாதையில் வாரி வழங்குவதுதான் ஆக சிறந்த ஸதகாவாக இருக்கின்றது என்பதை நாம புரிந்து கொள்ள வேண்டும். இப்னு தஹ்தா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சஹாபி, ஏன்னா அதாவது ஒரு ஏழை சஹாபி, ஒரு யூதனினுடைய வீடு, ரெண்டுமே என்ன செய்து பக்கத்து பக்கத்துல ஒட்டி இருக்கு. அந்த யூதனிடத்துல என்ன செய்து ஒரு மரம் இருக்கு, பேரித்த மரம். அதுல இருந்து உண்டான ஒரு கிளை என்ன செய்து இந்த ஏழை சஹாபியினுடைய வீட்டுல அது எட்டி பார்க்கின்றது. ஏன்னா அறுவடை நேரங்கள்ல பெரும்பாலும் எனது பேரித்தம் கனிகள் என்ன செய்து உதிர்ந்து உதிர்ந்து இந்த ஏழையினுடைய வீட்டுல என்ன செய்து விழுந்து விடுகின்றது. அதை அவர் என்ன செய்யறாரு, எடுத்து அவங்க இடத்த கொண்டு போய் கொடுத்துருந்தாரு. இல்ல அப்படின்னா அந்த புள்ளைகள் என்ன செய்து எடுத்து சாப்பிட்டு விடுகின்றது. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சொல்றாரு, யார சொல்லலாம், அந்த மரம் எனக்கு இருந்தா நல்லா இருக்குமே, அது அந்த யூதன் இருந்து எப்படியாவது எனக்கு வாங்கி தாங்களா அப்படிங்கிறாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பாக்குறாங்க, அந்த யூதனை கூப்பிட்டு சொல்றாங்க, எப்பா இத நீ அவர்கிட்ட கொடுத்துறேன், இதை நீ அவர்கிட்ட கொடுத்துறேன், உனக்கு என்ன பிரதிபலன் வேணுமோ நம்ம செய்வோம் அப்படிங்கும் போது அவன் என்ன செஞ்சிருந்தா மறுத்து விடுகின்றான். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்யறாங்க, சஹாபா பெருமக்கள் என்ன செய்யறாங்க, அறிவிக்கின்றார்கள். சஹாபா பெருமக்களுக்கு போகுது, அந்த மரத்தை யாரு வாங்கி இந்த சஹாபிக்கு கொடுக்கிறீங்களோ அவங்களுக்கு சொர்க்கத்தில் ஒரு மரம் உண்டு, சொர்க்கத்தில் அவங்களுக்கு என்னது ஒரு மரம் உண்டு அப்படிங்கும் போது உம்மு தஹ்தா ரலியல்லாஹு அன்ஹா என்ன செய்யறாங்க, முன்னாடி வர்றாங்க, யார சொல்லலாம் நான் அதை வாங்கி கொடுக்குறேன் அப்படின்ட்டு அந்த யூதன்ட்ட போய் என்ன செய்யறாங்க, பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. பேச்சுவார்த்தை நடத்தி அவன் என்ன செய்யறான், ஆரம்பத்துல இருந்து சம்மதிக்கவே இல்லை.
ஒரு மரத்துக்கு உண்டான விலை இவ்வளவு, ஒரு மரத்துக்கு நான் இது தந்துருந்தேன், அல்லது ஒரு மரத்துக்கு நான் 2-3 மரத்தை தந்துருந்தேன், அப்படி இப்படின்னு நிறைய பேசுறாரு. ஆனா அவன் சம்மதிக்கவே இல்லை. கடைசியில எங்க வந்து நிக்குது அப்படின்னா, 600 பேரித்த மரங்கள் கொண்ட ஒரு தோப்பை அந்த ஒற்றை மரத்துக்காக நான் தந்திருந்தேன், நீ தாரியா அப்படிங்கும் போது தந்திருந்தேன் அப்படிங்கிறான். அப்படியே தூக்கி கொடுத்தாரு. அப்படியே தூக்கி கொடுத்து, எனவே சொர்க்கத்தில் ஒரு மரம், ஒரு பேரித்த மரம், உண்மைதான் சொர்க்கத்துல ஒரு பேரித்த மரம் அப்படிங்கிறது சாதாரணது கிடையாது. சொல்லும் போது என்ன சொல்றாங்க, சொர்க்கத்தில் சாட்டை வைக்கக்கூடிய ஒரு இடத்தினுடைய அளவு, சொர்க்கத்துல கிடைக்கப்படக்கூடிய ஒரு சிறிய அளவு, எந்த அளவுக்கு, அதாவது இன்னைக்கு நாம சாட்டை வைப்பதற்குண்டான ஒரு மாடாக்குழி செய்யறோம், அந்த மாடாக்குழி அப்படிங்கிறது ஆக சிறந்தது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். அப்போ ஒரு மரம் கிடைக்குது அப்படின்னா அந்த இடமும் சொந்தம், அந்த இடம் சொந்தம் அப்படின்னா இவர் சொர்க்கத்திற்குரியவர் அப்படின்ட்டு தீர்மானிக்கப்பட்டு விட்டது. அப்படிங்கிறதுனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட என்ன செய்யறாரு, இந்த சஹாபி வந்து யார சொல்லலாம், அந்த மரத்தை நான் இந்த இதுக்கெல்லாம் ஈடு கொடுத்து நான் வாங்கி கொடுத்துட்டேன், எனக்கு அந்த சொர்க்கத்துல ஒரு மரம் கிடைப்பதற்கு நீங்கள் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யுங்கள் அப்படிங்கும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க, உன்னுடைய வியாபாரம் லாபம் அடைந்து விட்டது, சொர்க்கத்துல உனக்கு மரம் உண்டு அப்படின்னு என்ன செய்யறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுபச்செய்தியை சொல்கின்றார்கள். அப்போ அல்லாஹ்வினுடைய பாதையில் தர்மத்தை கொடுப்பதற்கு அது எவ்வளவு பெருசாக இருந்தாலும் சரி, சொர்க்கம் எனக்கு கிடைக்குதா, ஆரம்பத்துல சொன்னமா இல்லையா, ஏன்னா சொர்க்கம் பாபு சதகாவாசல் வழியாக அவர் சொர்க்கத்துக்கு போயிருவாரு, அரசுடைய நல்ல அவர் என்ன செய்வார் என்றாயிருவாரு அப்படின்னா சொன்னம, இது சஹாபா பெருமக்களினுடைய வாழ்க்கையிலேயும் சொல்லப்பட்டது. அவர்கள் உடனடியாக என்ன செய்தார்கள், அதனை நிரூபித்து காட்டினார்கள், அதற்கு செயல் வடிவம் கொடுத்தார்கள். நமக்கும் இது சொல்லப்படுகின்றது, நாமும் அல்லாஹ்வினுடைய பாதையில் அளவுக்கு அதிகமான முறையில் நாம கொடுப்பதற்கு, தர்மங்களை செய்வதற்கு கடமைப்பட்டு இருக்கின்றோம் என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும், கவனத்தில் வைக்க வேண்டும். அப்போ இவ்வளவு தூரம் சதகாவுக்கு உண்டான நன்மை இருக்கு. இத ரமலான் மாதம் நபி அவர்கள் வீசுகின்ற காற்றை விட வேகமாக தர்மங்களை இந்த ரமலான் மாதத்தில் கொடுப்பார்கள். அதுவும் இறுதி 10 வந்து விட்டது அப்படின்னா மிக அதிகமான முறையில் நல்லறங்களில் ஈடுபடுவார்கள். அந்த நல்லறங்களில் ஒன்று எனது தர்மங்களை செய்வது, அல்லாஹ்வுடைய பாதையில் தான தர்மங்களை கொடுப்பது. அந்த அடிப்படையில தான் நோன்பாளிகளுக்கு அதை நம்ம கொடுத்தோம் அப்படின்னா இன்னும் பல நன்மைகள், உறவினர்களுக்கு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா இன்னும் பல நன்மைகள். அந்த அடிப்படையில் நமது பள்ளியில ஒவ்வொரு நாளும் இந்த நோன்புக்குண்டான இஃப்தார் நிகழ்ச்சி மாஷா அல்லாஹ் சிறப்பான முறையில் நடைபெறுகின்றது. என்ன அதே மாதிரி இஃப்தாருக்குண்டான சாப்பாடு, சஹருக்குண்டான சாப்பாடு இன்ஷா அல்லாஹ் ஏற்பாடு செய்யப்பட இருக்கின்றது. இப்படி பல வகையில நோன்பாளிகளுக்காக வேண்டி நம்ம என்ன செய்யறோம், பள்ளிக்காக வேண்டியும் நோன்பாளிகளுக்காக வேண்டியும் நம்ம என்ன செய்யறோம், இது போன்றுண்டான இதை வந்து நம்ம அறிமுகப்படுத்தி இருக்கின்றோம். அந்த அடிப்படையில ஒரு கஞ்சி ஒரு பங்கினுடைய விலையாக 2000 ரூபாயும், அரை கஞ்சினுடைய விலையாக 4000 ரூபாயும், ஒரு முழு கஞ்சினுடைய விலையாக 7000 ரூபாயும், ஒரு நாள் செலவாக 10,000 ரூபாய் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. என நீங்களும் அல்லாஹ்வுடைய பாதையிலே அந்த தர்மத்திற்குரிய பங்கை எடுக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் நமது நிர்வாகிகளிடத்தில் உங்களுக்கு பொருளாதாரங்களை கொடுத்து அதற்குரிய ரசீதுகளை பெற்றுக் கொள்ளுங்கள். வல்ல ரஹ்மான் அல்லாஹ் இந்த உலகத்திலேயும் மறு உலகத்திலேயும் அனைத்து விதமான துன்பங்களில் இருந்தும் நம்ம அனைவர்களையும் பாதுகாத்து மறுமையிலே ஆகச் சிறந்த அந்தஸ்துடையவர்களாக நம்ம அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. அக்கூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லீ வ லக்கும் வ லிஸாயிரில் முஸ்லிமீன ஆம்மா. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்னல் ஹம்த குல்லஹு லில்லாஹ் ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியவர்களே, சகோதரர்களே, உலகம் எங்கிலும் இன்றைய தினத்துல நாம பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதாவது அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் ஈரானுக்கு மத்தியில் ஒரு மிகப்பெரிய போர் நடந்து கொண்டிருக்கின்றது. இப்படிப்பட்ட இந்த போரில் அப்பாவி பொதுமக்கள், பல மக்கள் என்ன செய்யறாங்க, கொல்லப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். உலகமெங்கும் அமைதி நிலவ வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் நம்மளுடைய உள்ளத்துல எப்போதுமே இருக்கணும், அது இருந்து கொண்டே இருக்கின்றது. அந்த உலக அமைதிக்காக வேண்டி நாம் அனைவருமே பிரார்த்தனை செய்ய கடமைப்பட்டிருக்கின்றோம். ஏன்னா யாரெல்லாம் சண்டை சச்சரவு இல்லாத ஊரு, சண்டை சச்சரவு இல்லாத நாடு, போர்கள் இல்லாத சூழல் அப்படிங்கிறத நீதான் யாரெல்லாம் நிம்மதியான வாழ்க்கை நீ எனக்கு தரணும் யாரெல்லாம் அப்படின்ட்டு நாம அல்லாஹ்விடத்துல கண்டிப்பாக கேட்பதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம். இன்னைக்கு நாம மாஷா அல்லாஹ் நிம்மதியான முறையில என்ன செய்யறோம், தூங்கி எழுகின்றோம். இப்ப நிம்மதியான முறையில நம்ம என்ன செய்யணும், தூங்கி எழக்கூடிய இத்தகைய தன்மைய
இஸ்லாம் நமக்கு எந்த அடிப்படையில சொல்லி தருது அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க குறிப்பிடுகின்றார்கள், மன் அஸ்பஹ மின்கும் ஆமினன் ஃபீ சிர்பி முஆஃபியன் ஃபீ ஜஸதிஹி, அதாவது தனது வீட்டில் பாதுகாப்பாக இருக்கக்கூடிய நிலையிலேயும் தனது உடலில் எவ்விதமான நோயும் இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கின்றோம் அப்படிங்கிற நிலையிலேயும், ஏன்னா இவர் இந்த நிலையில யாரு அன்றைய நாளின் காலை பொழுதை அடைகின்றார்களோ அவர்கள் ஃபகஅன்னமா ஹீஸத் லஹு துன்யா, ஃபகஅன்னமா ஹீஸத் லஹு துன்யா, அவருக்கு இந்த உலகம் முழுவதும் கிடைத்ததை போல. ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை, நோய் நொடி இல்லாத ஒரு வாழ்க்கை, சண்டை சச்சரவு இல்லாத ஒரு நாள் அப்படின்ட்டு நமக்கு இன்னைக்கு மாஷா அல்லாஹ் கிடைச்சிருக்கு. அந்த அடிப்படையில் நாம என்ன செய்யறோம், எழுகின்றோம். அப்போ சவுதி அரேபியா, துபாய், பஹ்ரைன் போன்ற பல நாடுகளிலே, ஏன்னா அவங்க எதற்காக வேண்டி தாக்குறாங்க, எதற்காக வேண்டி அது நடக்க அப்படிங்கறதெல்லாம் நம்ம தூர தள்ளிடுவோம், அது நமக்கு வேண்டாம். ஆனா அப்பாவி பொதுமக்கள் என்ன செய்யறாங்க, அதன் மூலமாக பாதிக்கப்படுகின்றார்கள். அப்படின்னா அப்ப அந்த அப்பாவி பொதுமக்களுக்காக நம்ம என்ன செய்யணும், மனிதாபிமானத்தின் அடிப்படையில துஆ செய்வதற்கு கடமைப்பட்டு இருக்கின்றோம். அல்லாஹ்விடத்துல நாம அதைத்தான் என்ன செய்ய முடியும், கேட்க முடியும். அதுதான் ஒரு முஃமினுடைய பேர் ஆயுதமாகவும் இருக்குது. அப்ப அதை தாண்டி நம்ம என்ன செய்ய முடியாது, அதை தாண்டி செய்யவும் தேவையில்லை. அப்படிங்கிற அடிப்படையில நாம அனைத்து மூமின்களுக்கும், முஸ்லிம்களுக்காக வேண்டியும், உலக நிம்மதிக்காக வேண்டியும், உலக அமைதிக்காக வேண்டியும் வல்ல ரஹ்மான் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்வோம். இம்மையிலையும் மறுமையிலையும் வெற்றி பெற்ற ஒரு சமுதாயமாக நாம் அனைவரும் ஆகுவோம். இன்னல்லாஹ யஅமுரு பில் அத்லி வல் இஹ்சான் வ ஈதாஇ தில் குர்பா வ யன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர் வல் பகி யஇதுக்கும் லஅல்லக்கும் ததக்கரூன். ஃபذ்குருல்லாஹல் அஸீம் யذ்குருக்கும் வதுஊஹு யஸ்தஜிப் லக்கும் வ லذிக்ருல்லாஹி அக்பர் வல்லாஹு யஅலமு மா தஸ்னஊன்.